ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லெகோ வச்சு இது கார் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக இந்த லெகோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கணும். அப்புறமா வந்து இப்படி இது இப்படியே போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன பீஸ் வேணும், அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா இதே மாதிரி போயிட்டே இருக்கணும். இங்கே மூணு வைக்கணும். இங்கே 3 வைக்கணும், ஆனால் 3 இல்லை. அது பதிலாக நான் வந்து இதை இப்படி வைக்க போகிறேன். இப்போது இங்கே வந்து கேப் இருக்குது, இங்கே பாருங்கள் 2 இருக்குது. அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா இது பதிலாக இது எடுத்துக்கிறேன். இப்போது வந்து பேஸு கம்ப்ளீட்டட். அது மேலே அப்படியே இது போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். பாருங்கள், கீழேருந்து அப்படி இப்போது மேலே ஃபிக்ஸ் பண்ணோம். இப்படி என்னோடது இது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணும். மேலே வந்து இன்னொரு பேஸ் மாதிரி பண்ணலாம். இங்கே நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிறேன். இது போட்டுக்கிறேன், இல்லைன்னா இது கீழே வந்துடும். இப்போது இங்கேயே கீழே வந்துடும். அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சொல்லல அப்படி கீழே வந்துடும்னு. இப்போது இதை எடுத்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கணும் தான். நான் இது பதிலாக இது எடுத்துக்கிறேன். இது இதுக்கு இப்போ டயர் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே டயர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி இருக்குன்னா இது இப்படி இதை ஒன்று வெளியே வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே உள்ளே தள்ளிடணும். உள்ளே போட்டால் இது கொஞ்சம் வெயிட் தாங்கும் நல்லா. அதே இப்படி போட்டால் கொஞ்சம் வெயிட் தாங்காது, அப்படியே உடஞ்சிடும். காட்டுறேன். இது அப்படியே ரொம்ப வெயிட் கொஞ்சமாக வெயிட் போட்டாலே இதாகிடுது. இப்போ நான் எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஓட்டி காமிக்கிறேன். டயரும் முடிச்சிட்டேன். 80% ஃபினிஷ்ட். இப்படி தள்ளுனா அப்படி போகுது. இது எக்ஸ்ட்ரா என்கிட்ட வீல் இருக்குது, அதனால் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஓட்டணும் தான். இப்போது இன்னொன்று எமர்ஜென்சி வண்டி வந்து இது உள்ளே வைக்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிப்பேன்னா இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் அப்புறமா இதெல்லாமே எடுத்துருந்தா இது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கணுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிப்பேன். அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணோன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ எமர்ஜென்சி வண்டி எப்படி இது பண்ணுறேன்னு எமர்ஜென்சி வண்டி வந்து இது பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.